ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து 2 saree ட்ராப்பிங் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அந்த saree ட்ராப்பிங் நான் பண்ண விலாக் தான் வந்து காட்ட போகிறேன். ஸோ வந்து இது வந்து என்னோடய ப்ரைடுக்கு வந்து நான் பண்ண saree ட்ராப்பிங் தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நிச்சயதார்த்தத்தோட saree கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா கல்யாணத்தோட saree கொடுத்துருந்தாங்க. பர்சனலாக எனக்கு இந்த 2 சாரியுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கலர் வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து ப்ரைடோட வெட்டிங் saree. ஸோ இது வந்து நல்ல ஒரு கோல்டன் பிங்க் கலரில், அதுக்கப்புறம் இதோட பார்டர் வந்து ஒரு கத்திரி கலரில் வந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் saree. எனக்கு வந்து இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இதுவும் மை ஃபேவரட் கலர் தான். ஸோ இது வந்து நிச்சயதார்த்த saree. இது வந்துட்டு ஒரு மஸ்டர்ட் எல்லோவில் மேங்கோ டிசைன் போட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்டர் வந்து ஒரு டொமேட்டோ பிங்க் கலரில் வந்து இருந்துச்சு. ஸோ இதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னென்னு அதுக்கப்புறம் வந்து இந்த சாரியில் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் இருந்துச்சு. ஸோ வெட்டிங் சாரியில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து இல்லை. ஸோ ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் இருந்தாலே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த கோல்டு எஃபெக்ட் வந்து அப்போ தான் தெரியும். அதில் வந்து ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோன் தான் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். அவ்வளோவா வந்து நம்ம பட்டு சாரீக்கான லுக் வந்து அவ்வளோக்கா இருக்காது. அந்த ஸ்டோன் தான் பெரிய ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஸ்டோன் சாரியே நம்ம வந்து வாங்கிடலாம். பட்டு சாரி வாங்கிறது ஒன்றும் தேவையே இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து பட்டில் இருந்தால் வந்து பிடிக்காது. ஸோ உங்களுக்கும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நிச்சயதார்த்த சாரி தான் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த நிச்சயதார்த்தத்தோட சாரியை தான் வந்துட்டு நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா கல்யாணத்தோட சாரியை வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாரீ வந்து நான் வந்து கல்யாணத்தோட நிச்சயதார்த்த சாரீ வந்து நான் வந்து நைட்டு ட்ரா பண்ணேன். ஸோ மார்னிங் வந்துட்டு இந்த பிங்க் கலர் சாரீ வந்து நான் வந்து ட்ரா பண்ணேன். ஸோ ப்ரைடு வந்துட்டு ரொம்ப லீனாக கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ நான் வந்து லீன் கிடையாது, கொஞ்சம் ஃபேட்டு தான். ஸோ என்னோடய ஹைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மெஷர்மெண்ட்டே நான் கொஞ்சம் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நான் வந்து ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து கிளியராக தெரியும் இந்த மஸ்டர்ட் எல்லோ. ஸோ மஸ்டர்ட் எல்லோ வந்து டஸ்கி ஸ்கின் டோன், அப்புறம் மீடியம் ஸ்கின் டோன் அப்படிலாம் வந்து நல்லாவே வந்து சூட் ஆகும். ஸோ வந்து ஸோ 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 எத்தனை சொல்லிகிட்டே போகிறேன். ஸோ ஓகே, நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மஸ்டர்ட் எல்லோ. ஸோ இது வந்து விசிறி மடிப்பில் இருந்துச்சு. நான் வந்து சரி இந்த ஷாப்லலாம் அப்படி விசிறி காட்டுவாங்க, ரீல்ஸில் கூட நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி விசிறி காட்டுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி நானும் வந்து விசிறி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விசிறி பார்த்தேன். சூப்பராக வந்துச்சு. 2-3 டைம் விசிறி பார்த்தேன். ஸோ அது வீடியோவில் வந்து நல்லா ஃபுல்லாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி விசிறி பார்த்தேன். அது வந்து இந்த மாதிரி தான் வந்து வந்துருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. சரி ஜாலியாக அது கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு விசிறி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் போயிட்டேன். ஸோ saree ட்ராப்பிங் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ரொம்ப டைம் ஆகும். யாருமே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நம்ம வேலையை நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தேவையான ஊக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ மெஷர்மெண்ட் எடுத்து நான் saree ட்ராப் பண்ண ஈஸியாக வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி saree ட்ராப்பிங் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி விட்ற முந்திக்கு விடுவோம்ல, ஸோ அதை வந்துட்டு நான் வந்து ட்ராப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ லேயர்ஸ் கேட்டாங்களோ அதை வந்து எடுத்துகிட்டு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து இந்த saree கொஞ்சம் வந்து மொடன்னு தான் அங்கே இருந்துச்சு. இது வந்து ரொம்ப கொஞ்சம் மொடமன்னுச்சு. 2-3 டைம் அயர்ன் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்த saree வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அதோட ஃபைனல் அவுட்ஃபிட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ட்ராப் பண்ணக்கப்புறம் நல்லா கொஞ்சம் லேஸ் வெயிட்டாக அப்படி இருந்துச்சு. நான் இதை வந்துட்டு சும்மா நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, ஸோ அதே வந்து 2 லேயராக போட்டு நான் வந்து பேக் பண்ணி வந்து வச்சுட்டேன். பேக் பண்ணதை நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இதுதான் அங்கே வந்து கல்யாணத்தோட saree. ஸோ அதுக்கப்புறமா கல்யாணத்தோட சாரியும் வந்துட்டு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நல்லாவே வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்டரில் எந்த இடத்துலையுமே ஒரு சுருக்கம் கூட இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எல்லாமே வந்து ஒரே படிமானமாக நம்ம அமுத்தி தேய்க்கிறோமா அப்படின்றதையும் வந்து பார்க்கணும். 2 பார்டருமே ஒரு இடத்துல கூட
சுருங்கல் இல்லாமல் தேய்ச்சோனாலே நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அயர்ன் பண்ணும்போது ஹீட்டை வந்து மறக்காமல் வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சாரீலாம் ரொம்ப காஸ்ட் வரும். ஸோ நம்ம வந்து கவனமாக பொறுமையாக பண்ணணும் சாரீ ட்ராப்பிங் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறமா முன்னாடி வந்துட்டு அந்த அவங்க கால் வந்து நடக்கும்போது வந்துட்டு ரொம்ப நம்ம வந்து தேய்ச்சிட்டோம் அப்படின்னா வந்து அது அப்படியே இருக்கும். என்னமோ ஒரு நம்ம வந்து ஸ்கர்ட் அயர்ன் பண்ணி போட்ட மாதிரி இங்கே இருக்கும். அதனால வந்துட்டு நான் வந்து அவ்வளவா முன்னாடி வந்து நல்லா வந்து அயர்ன் பண்ணிட்டேன். ஆனால் வந்து எண்டில் வந்துட்டு கொஞ்சம் பஃபியாக இருந்தால் தான் அந்த நடக்கும்போது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே வந்து அந்த லுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அவ்வளவா வந்து கீழே மட்டும் அயர்ன் பண்ணல. ஏன்னா ரொம்ப வச்சு அடித்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இதுதான் வெட்டிங் சாரியோட ஃபைனல் லுக்கு. ஸோ எனக்கு வந்து 2 சாரியும் ட்ராப் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ நான் இதோட அவங்க சாரீ கட்டி நான் பார்த்தேன்னா வந்து இன்னும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இதுதான் இந்த சாரியோட ஃபைனல் லுக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.